41 தியாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் மட்டுமல்லங்க. விஜய் விஜய் மேல கடுமையான திறனாய்வுக்கு விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிரை தங்கள் உயிரை கொடுத்து பெரிய கூட்டங்களை ஏற்பாடு செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய இடங்கள்ல எல்லாம் நடந்துருச்சுங்க. ஆனா ஒரு அரசியல் கூட்டத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு ஆட்சி கட்டிலுக்கு நாங்க நிர்வாகம் பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு மோசமான கேவலமான முறையில அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறாரு. இப்ப ஒவ்வொன்றும் கேட்க 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 அதை பார்க்க பார்க்க கேட்க கேட்க எல்லாம் என்ன இருக்கு தெரியுங்களா, நாங்க நடத்தினோம், இப்படி நடந்துருச்சு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இது ஒரு சதின்னு சொல்லிட்டு போறது இருக்கு இல்லைங்களா. முதல்ல அவர் துவக்கத்திலேயே நான் தொலைக்காட்சியில செய்தி பார்த்துட்டு இருக்கும் போதுங்க, லைவ்ல காட்டுறாங்க, நேரலையில காட்டுறாங்க. அவர் பாட்டுக்கு இந்த உயிரிழப்புகளில் அவருக்கு தகவல் கிடைத்திருக்காமல் இருக்காது. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்லவா. தகவல் கிடைத்ததை கூட அவர் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய பயணத்துல போயிட்டு இருக்கிறாரு. ஊடகவியலாளர்கள் நம்மை போன்றவர்கள் யாருக்கும் பதிலும் சொல்லவில்லை. திருத்திக்கிங்க, ஒரு தலைவன் கட்சி அப்படிங்கிறது இவங்க எல்லாம் சொல்வதற்கு ஒரு பெரிய மாஸ் கும்பல், அதாவது ஒரு சினிமா நடிகனுக்கு கிடைத்த ஒரு வாய்ஸை வச்சுக்கிட்டு, அதாவது கிடைத்த ரசிகர்களை வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் நான் செய்வேன். ஏன்னா அந்த ஆள் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன பையன், விடலை பையன் பேசுற மாதிரி, பொறுப்புள்ளதான், ஒரு மெச்சூரிட்டி இப்படி இருக்கணும்னு எல்லாம் நம்ம கட்சி தலைவன்ட்டு எல்லாம் சொல்றத முதல்ல தவிர்த்துக்கலாம். ஏன் தெரியுங்களா, அந்த அங்கீகாரம் எல்லாம் கொடுக்காதீங்க. அவர் ஏதோ வானத்திலிருந்து குதித்த ஒரு ரட்சகன் போலவும் மக்களை ரட்சிப்பவர் போலவும் அந்த கையை விரிச்சுக்கிட்டு நின்றுட்டு அவரு ஒரு தேவதூதன் போலதான் பேசிட்டு இருக்காருங்க. ஏங்க, ஏற்கனவே நான் உங்களுக்கு நம்ம விஜய் பற்றி பேசினேன். எனக்கு ரொம்ப சங்கடமான விஷயம் இருக்குன்னா, விஜயை பற்றி நாம் ஒரு அப்போ கூட கொஞ்சம் மரியாதையா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு சிலவே, அதாவது சரி அவங்களுக்கும் உரிமைகள் இருக்கிறது, எங்களுக்கு உரிமை இல்லையா, நாங்க அரசியலுக்கு வரக்கூடாதா, நாங்க செய்யக்கூடாதானா. டேய், எதுக்குடா அரசியலுக்கு வர்றீங்க, உங்களுடைய கொள்கை என்ன? நான் சொன்ன கொள்கையே நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏதாவது கொள்கை இருக்கான்னு நான் கேட்பேன். அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பேன். நீங்க பேட்டியை பாருங்க. நாம் ஏற்கனவே